ரொம்ப துணிச்சல் இருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகை இந்த காலத்துல பத்திரிகை படிக்கிற பழக்கங்கிறது வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே கையில செல்போன் வச்சுக்கிட்டு அதுலயே டக்கு டக்கு டக்குன்னு காலையில என் வீட்லயே கூட நான் பார்க்குறேன். ஒரு பேப்பர் படிக்கிற பழக்கம் நானு, பூர்ணிமா ஏதாவது இங்கிலீஷ் பேப்பர், நான் தமிழ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்போம். வேற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க கையில் செல்ஃபோன் வச்சுட்டு அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து இசக்கி அவர்கள் ரொம்ப தைரியமாக இந்த நானிலம் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். அநேகமாக விஜயன் அவர்கள்லாம் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து ஊக்கம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நிறைய அனுபவங்களை வந்து ஆரம்பத்திலேருந்து இசைக்கு வந்து சினிமா துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும், பத்திரிகை துறை சேர்ந்த எல்லாத்துக்கிட்டையும் நிறைய விஷயங்களை வந்து அவர் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பப்போ பேசும்போதும் அவர்கிட்ட அந்த கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சுருப்பார். ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ்னா உடனே டக்குன்னு எடுத்து வந்துடுவார். அந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே நான் அவர்கிட்ட பழகிற நாள்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் காமிச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜிபிஎஸ் ஒரு பழைய ரைட்டர் ஒருத்தர் இருந்தார். எனக்கெல்லாம் குருன்னு சொல்லல அவரை. அவரு தான் ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் ஏதாவது ஒரு சீன் சொன்னோம்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் வந்து ஃப்ரெஞ்சில் ஏதோ ஒரு நாவல் அதில் வந்து அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேஜ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட படிச்சு காமிப்பேன். நேற்று நீ சொன்னீங்களே அந்த சீனு உள்ளடக்கம் அதுதான், பொருள்கள் வந்து மாறி இருக்குது. மற்றபடி நீங்கள் சொன்ன சீன் எனக்கு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது காரணம் இது ஏற்கனவே வந்து அந்த இது ஜனங்களால் பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எப்போ சீன் சொன்னாலும் ஏதாவது ஒரு கதையினுடைய கருவு சொன்னாலும் அதுக்கு உடனே ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பார் அவர். அந்த அளவுக்கு வந்து அவர் நல்ல ஒரு படைப்பாளி மட்டுமல்ல, பெரிய ரைட்டர். ஸ்க்ரீன் பிளேல முன்னாலேலாம் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த படைப்பாளியோட படிப்பாளியும் கூட அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸுங்கிறது எப்பவுமே சொல்லுவார். அந்த மாதிரி இசக்கி அவர்கள் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது டக்குன்னு அப்போ இது நடந்தது இப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரிகை இதே வந்து அடுத்த நாளே கொண்டு நம்மகிட்ட காமிப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு விஷயஞானம் உள்ளவர். அவர் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காருங்கும் போது கண்டிப்பாக சிறப்பாக செய்வார். என்னென்னா இதெல்லாம் ஒரு இந்த கொரோனா அதெல்லாம் அந்த பீரியட் வர்றதுக்கு முன்னால் ஆரம்பிச்சிருந்தா பிரமாதமான ஒரு வளர்ச்சி அதெல்லாம் வந்திருக்கும். கம்ப ராமாயணத்திற்காக முதலில் எழுதிய கடவுள் வாழ்த்து பாடல் இது. இந்த பாடலை எல்லா நல்ல நிகழ்ச்சிகளிலும் முதலில் தொடங்கி இந்த வாழ்த்து பாடலோடு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியும் தொடங்குவார்கள். அதைத்தான் நானும் இங்கு வந்து இந்த நானிலம் பத்திரிகையின் ஆசிரியர் திரு இசக்கி பாண்டியன் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் தொடக்க உரையாக இதை நான் பாடுகிறேன். இந்த இந்தியாவில் மட்டுமல்லாமல் பிரான்ஸ் நாட்டிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த ஒரு கம்ப வாழ்த்து பாடலை நாங்கள் முதற் பாடலாக பாடி துவங்குவதுதான் எங்களது வழக்கமாக நாங்கள் அந்நாட்டிலும் நாங்கள் இதை கொண்டு செல்கிறோம். திரு இசக்கி பாண்டியன் சமீப காலமாக எங்களுக்கு ஒரு குடும்ப நண்பராக மாறிவிட்டார். எப்படி என்றால் அதற்கு முழு காரணம் திரு இதயக்கனி விஜயன் சார் அவர்கள்தான். அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கடந்த 10 வருடங்களாக இதயக்கனி பத்திரிகை மூலமாக அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு அடிக்கடி வரும்பொழுது அவருக்கு நாங்கள் எல்லாம் போய் பார்ப்போம். அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் நாங்கள் பங்கேற்றுக் கொள்கிறோம். அதன் மூலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய நட்புறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மூலமாக இசக்கி பாண்டியனை எங்களை அறிமுகப்படுத்தியது இன்னும் மேலும் எங்களுக்கு சிறப்பாக அமைந்து விட்டது. ஏனென்றால் எனது மகன் இப்போ சினிமாவில் வந்து நடிக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தோடு பிரான்சில் இருந்து வந்திருக்கிறார். அவருக்காக இவங்க 2 பேரும் என் பிள்ளைக்கு நிறைய உதவிகள் செய்து வருவதற்காகவும் நான் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றிகள். நிலம், இவர் வந்து நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம்.
இல்லை நாவ் என்று வைத்திருந்திருக்கலாம். நா பத்திரிகை என்று சொல்லும் வந்து ஒரு நடைமுறையில் நாம் பேசும் பொழுது அந்த நா பத்திரிகை அது சொல்லுவது சொல்வாக்கில் வந்து அவ்வளவு எளிதாக அது ஒரு மிகையாக இல்லை. இல்லை நிலம் என்று வைத்திருந்திருக்கலாம், நிலம் பத்திரிகை என்று வைத்திருக்கலாம். அவர் ஏன் நா நிலம், இதுல வந்து நிறைய பொருள் அடங்கி இருக்கிறது. நானும் நிறைய சிந்திச்சு பார்த்தேன். நா என்றால் நாக்கு. அப்புறம் எங்க அப்பா அம்மா அண்ணன் குடும்பங்கள் எல்லாரும் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க ஒரு பொண்ணுமுள்ள மனிதனா. அதே தொடர்ச்சியா ஏதோ ஒரு விதத்துல நான் சென்னைக்கு வந்தேன். விஜயன் சார், ஜான் சார், மது சார், டைரக்டர் மது சார், இவங்கெல்லாம் என்னை செதுக்கி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலர்லி இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா ஜான் சார்கிட்ட வந்து ஒரு பணி செய்யறதுக்கு வாய்ப்புக்கு 10 வருஷமா நான் எண்ணியிருப்பேன். அது காலம் சில விஷயம் முடிவு எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். அப்போ திடீர்னு அவரே ஒரு நாள் சும்மா இப்படி சுற்றி வரீங்களே, இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னால நான் ஒர்க் பண்ண இடத்துல எல்லாத்தையுமே அவருக்கு பேரை காப்பாற்றி கொடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்தது விஜயன் சார், எனக்கு ஏதாவது மன கஷ்டம்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன். அப்போ அவர் எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி விடுவார். இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ஒரே காரணம் என்னுடைய மகன். முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். தங்கை, ஏன்னா நான் எங்கேயோ எப்படி இருந்துகிட்டு இருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு ஒரு ஸ்டேஜ் இந்த ஆரம்பத்தில் நான் பேசுறதுக்கு காரணம் அவன் தான். அவன் மூலமா ஒரு ஆள் கிடைச்சா, அவர் மூலமா கிடைச்சா, அப்படி டக்கு டக்குன்னு செயின் பிளாக். அது மாதிரி என் மகள் திவ்யா, அவங்க மூலமா ஒரு அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவளுக்கு கிடைச்ச அருமையான மாப்பிள்ளை. நான் இப்போ கூட மாப்பிள்ளைன்னு கூட கூப்பிட முடியல, வாட போட பேசுவேன். சின்ன குழந்தை தான் நான் தூக்கி விழுந்த பிள்ளை. அதுக்கப்புறம் என் மனைவி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல திரைப்பட நடிகை கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கதை கேட்டாங்க, ஒரு லவ் ஸ்டோரி கதையை. லவ் ஸ்டோரி கதை கேட்டு முடிச்சதான் 2 கிளைமேக்ஸ் அவர் சொன்னாரு. நான் அதை சொல்ல மாட்டேன், பயந்துறாங்க. அப்போ சொல்லும்போது அப்போ அது லவ் ஸ்டோரி அது ரொம்ப இன்வால்மெண்ட்ல கேட்டுச்சு. கிளைமேக்ஸ் இப்படி சார் அப்படி சார் நாங்கள் அசைக்கு சார் எப்படி சார் அப்படின்னால ஏதோ ஒரு கருத்து நான் பதிவிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் என் மனைவி என் கூட சேர்ந்து கஷ்டப்படுதா போலக்கிட்டு பல சந்தர்ப்பத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அதை சரி பண்ணிட்டேன். சரி, நான் வரேன். எல்லாரும் வந்துருக்கீங்க. முதல் வணக்கம். செடிக்கு சொல்லிட்டேன். விஜயன் சார், ஜான் சார், பேரிஸ் மேடம், மகாலட்சுமி தங்கச்சி சார், சிங்கப்பூர் சார், எல்லாரும் வந்திருக்கீங்க. யாராவது பேர் விடுபட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. இந்த இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல இப்படி செல்போன் பயன்படுத்துற காலகட்டத்துல புத்தகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒண்ணு வீழ்ந்து விடவில்லை. சில கரையான்கள் மாதிரி செல்போன்களை அழிச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்பப்ப தூசி தட்டி நம்ம சரி பண்ணிக்கிட்டோம். அது கண்களை நம்ம பார்க்கணும். புத்தக கண்காட்சி நடக்கும்போது நம்ம பார்க்க தான் செய்யறோம். புத்தகங்கள் விற்பனையை பார்க்க தான் செய்யறோம். சரியா நம்ம ஒரு பயணிச்சா நல்லா இருக்கும். நான் என் அப்பா காலத்துக்கு அப்பாவுக்கு அப்புறம் நான் யாரும் என் மகனுக்கு யாரும் வேற யாரும் கையேந்து என்னை பிடிக்கிறது இல்லை.